அதற்கு மேலான குணம் தந்தைக்கு இருக்கும் குணம். நீ அவரை குரு என்றும் அப்பனே என்றும் அழைத்து வருகின்றாய். ஆதலால் உங்கள் இருவரின் சம்பந்தம் குரு சிஷ்யன் என்பதை விட தகப்பன் மகள் என்னும் சம்பந்தம் அது வெகு ஆழமானது. நீ உயிர் இருக்கும் வரை அவரையே குரு என்றும் தந்தை என்றும் நினைத்து வாழ்வாயாக. நான் உன் கணவனுக்கு தந்தை ஸ்தானத்திலும் குரு ஸ்தானத்திலும் இருப்பதால் என்னையும் நீ குரு என்று அப்பன் என்றும் கருதலாம். இனி என் கணவர் பற்றி என்ன சொல்கிறீர்கள்? இவர் 30 வருடங்களாக எத்தனை குருக்களை பார்த்தும் பேசியும் இருக்கின்றார். அவர் நினைவில் வருவது ஒரு சுவாமி பேரை குறிப்பிடலை, சுவாமி சொல்லியிருக்காங்க. அவரை ஒரு வாத்தியாராக எண்ணினாரே தவிர குருவாக ஒத்துக்கொள்ளவில்லை. அதற்கு பிறகு இன்னொரு யோகி அவங்களோட பேரை குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு கூட்டத்திற்கு போனார். அங்கு பணம் வசூலிப்பது பார்த்த உடனேயே வெளியேறிவிட்டார். அந்த வழிபாட்டில் ஒருத்தங்களோட பெயரை குறிப்பிட்டிருக்காங்க என்பவர் இவருக்கு தீஷை கொடுத்து மந்திரத்தையும் கொடுத்தார். அதையும் ஒத்துக்கொள்ளவில்லை. இவர்கள் எல்லாம் தான் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று எண்ணும் ஒரு சில மனிதர்கள் மட்டுமே ஆகின்றனர். குரு என்னும் பொருளுக்கு அப்பாற்பட்டவர்கள் இவர்கள். சில மடாதிபதிகளை பார்ப்பதால் அவருக்கு வணங்க கூட மனது வரவில்லை. இப்படி இருக்க வெளியில் பார்ப்பதற்கு சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர் உள்ளம் அவர் மனதும் எனக்காக காத்திருந்தது. எனக்கு தகுந்த குரு வேண்டும் என்று அவர் ராமகிருஷ்ண ஆசிரமத்தில் போய் கேட்டபோது அங்கு ஒரு சுவாமிகள் சொன்னார், உன் குலதேவியான கருமாரி அம்மனை வேண்டிக்கொள், நீ வேண்டிய குரு உனக்கு கிடைப்பார் என்று சொன்னார். அதன்படி என்னை பற்றி இந்த ஜென்மத்தில் ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் என்னுடைய சிறு விக்கிரகம் கிடைத்ததிலிருந்து அதை பூஜை செய்து வந்தார். ஆனால் குரு சிஷ்ய சம்பந்தத்தை அவரால் அப்போது புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கு கூட பார்க்கலாம். குரு வேண்டும் என்று கேட்டாரே ஒழிய அகத்தியர்தான் என் குரு, அவர்தான் எனக்கு வேண்டும் என்று அவர் கேட்கவில்லை. இங்கு நானாக அவரிடத்தில் வந்து சேர்ந்தேன். என்னை அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள அவ்வப்போது சில நிகழ்ச்சிகள் வெளிப்பட்டு வந்தன. அவ்வப்போது எனக்கும் அவருக்கும் இருக்கும் பூர்வ ஜென்ம சம்பந்தங்கள் இருப்பது சிறிது சிறிதாக அவர் அறிவுக்கு வந்தது. உன் மகள் தன்னை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கின்றாள். அவளுக்கு குருவை பற்றியோ கடவுளை பற்றியோ ஞானம் ஒரு அளவுக்கு தான் இருந்தது. கடவுள் அமைத்த பாதையில் போகாமல் இயற்கை போட்டு தந்த பாதையில் போய்கொண்டிருந்தால் தற்செயலாக பரமஹம்ச யோகானந்தர் அவரைத்தான் குருவாக ஏற்றுக்கொண்டாள். இருந்தாலும் இந்த பரமஹம்ச குருக்களைத்தான் அதிகமாக கும்பிடுகின்றாள். இது ஏன் என்றால் அவளுக்கு குரு இருந்தாலும் ஒரு தந்தையும் வேண்டியிருக்கின்றது. குருவின் குருக்களை அதிகமாக நினைத்து கொண்டிருக்கின்றாள். இதில் ஒற்றுமை உங்கள் மூவரிலும் இருக்கின்றது. என்னவென்றால் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியும் இருக்கின்றது. கூட தந்தை என்று நினைக்க ஒரு பரிசுத்த ஆத்மாவும் வேண்டியிருக்கின்றது. எப்பொழுதும் வாழ்க்கையில் அடிபட்ட பொழுது அம்மா அல்லது அப்பா என்று நமக்கே அறியாமல் கதறுகின்றோம். அத்தகைய நிலையில்தான் உங்கள் மூவருக்கும் குரு என்றும் தந்தை என்றும் இரு குணங்களையும் பொருந்திய குருக்கள் கிடைத்திருக்கின்றார்கள். சிஷ்யன் குரு எப்படி சம்பந்தத்தில் ஈடுபடுகின்றனர்? முதலில் குரு வேண்டும் என்று நினைத்தவன் குருவை தேடி ஒரு காட்டுப்பாதையில் போய்கொண்டிருக்கின்றான். போகும் வழியில் வயிற்றுப்பசி தீர்த்தவனையும் தண்ணீரையும் கொடுத்தவனையும் சிறிது நேரம் படுத்துக்கொள்ள இடம் கொடுத்தவரையும் இவர்தான் குருவோ என்று எண்ணுகின்றான். அப்படியே போகும் இவர் ஒரு குரு என்று தனக்கே அறியாமல் ஒரு இடத்தில் போய் சேருகின்றான். அந்த நிலையில் குரு வேறு சிஷ்யன் வேறு ஒட்டாமல் இருக்கின்றது. தான் தேடிய பொருள் அத்தகைய குரு கொடுத்தால் கொடுப்பது வாங்குவதும் கொடுக்கும் சந்தோஷத்தில் இருவரும் ஒத்துப்போகின்றனர். சிஷ்யன் மேன்மை அடைய அடைய குரு சிஷ்யன் இருவரும் ஐக்கியமாகி விடுகின்றனர். அப்பொழுது அவனும் ஒரு குரு என்னும் நிலைமையை அடைகின்றான். அவனுக்கு பல சிஷ்யர்கள் உருவாகின்றனர். இந்த தொகுப்பு ரொம்ப அற்புதமான தொகுப்புன்னு நினைக்கிறேன். அற்புதமான தொகுப்பு தான் குரு சிஷ்யனோட உறவு பற்றி. இதில் நம்ம கேட்குற எத்தனையோ பேர் நம்மளுக்கான குருவை தேடிட்டு இருந்திருப்போம். கண்டிப்பாக இந்த தொகுப்பு அவங்க எல்லாரையும் போய் சேரட்டும்னு நானும் ஐயன்ட்ட வணங்கி கேட்டுக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக அமையட்டும். இந்த வருடம் உங்களுக்கு இனிய வருடமாக அமையட்டும்.